பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாட்களில் கூட தினமொரு தேடல் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், ரூத் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம். நான் வாசிக்கிறேன், என் கூட சேர்ந்து வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட நீ பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த ரூத் எழுதின புஸ்தகத்துல ரூத்தும் நகோமி மருமகளும் மாமியாரும் அவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மருமகளுக்கும் மாமியாருக்கும் எத்தனையோ பிரச்சனைகள், சண்டைகள், போராட்டங்கள். ஆனா இன்னைக்கு பாருங்க, அந்த ரூத் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு நான் திரும்பி போக மாட்டேன். நான் உங்க வீட்டை விட்டு, நான் உங்களை விட்டு, நம்மளுடைய குடும்பத்தை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு நான் போக மாட்டேன், உங்க கூடவே நான் இருப்பேன் என்று ரூத்து சொல்லுகிறார். அப்ப பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு என்னவென்றால், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். எங்கெல்லாம் மாமியார் போறாங்களோ அந்த இடத்துக்கு நானும் வருவேன் என்று ரூத்து சொல்லுகிறார். நீ போகும் இடத்திற்கு நான் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் நான் உங்க கூட இருப்பேன். நீங்க எங்க தங்குவீங்களோ அங்க நான் தங்குவேன். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று ரூத்து சொல்லுகிறார். ஏனென்றால் அவள் கர்த்தரோடு இருந்தாள், அவள் கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறவளா இருந்தாள். அதனாலதான் உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று தன் மாமியார் இடத்தில் சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல மாமியாருக்கும் மருமகளுக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கண்ணீர்கள், இதனால குடும்பங்கள் பிரிந்து போகிறது. ஆனா ரூத்து நகோமி போல நாம் வாழுகிற பொழுது, இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை கேட்டு, இதை கேட்டு அதன்படி நீங்க நடக்கிற பொழுது தேவன் உங்களோடு இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரா. ஆமே. நான் உங்களுக்காக நான் செபிக்கிறேன். செபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, நாங்கள் துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆவியானவரே, ரூத்து சொன்னது போல இன்றைக்கு யாரெல்லாம் இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்காங்களோ, யாரெல்லாம் அதை கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஆவியானவரே, ரூத்து சொன்னது போல நீங்க போகிற இடத்துக்கெல்லாம் நானும் போவேன். நீங்க எந்த இடத்துல தங்குவீங்களோ அந்த இடத்துல நான் தங்குவேன். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னது போல இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல மாமியாருக்கும் மருமகளுக்கும் எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், சமாதானம் இல்ல, பிரிவினைகள், ஆண்டவரே வாக்குவாதங்கள், ஆவியானவரே, அது எல்லாவற்றும் சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன்.